ஸ்ரீமத் பாகவதம் 121ஆம் பகுதி. கோபர்களுக்கு நம்பிக்கை தருவதற்காகவே இதை செய்தான் கண்ணன். அதுபோலவே அனைவரும் இத்தனை காலமாக தேவேந்திரனுக்கு விழா நடத்தினோம். ஒருமுறை கூட அவன் வந்ததில்லை. ஆனால் கோவர்த்தன கடவுள் முதல் முறை நாம் பூஜித்ததுமே வெளிப்பட்டு அருள் பாலித்து விட்டாரே என்று மகிழ்ச்சி கலந்த சிலிர்ப்புடன் உரையாடிக் கொண்டார்கள். சரி, கண்ணன் எதற்காக இந்திர பூஜை வேண்டாம் என்று முடிவெடுத்தான்? எப்போதும் உள்ள காரணம்தான். அளவில்லாத செல்வமும் உலகங்களுக்கும் அதிபதி என்ற எண்ணமும் தேவேந்திரனிடம் மிகுந்த ஆணவத்தை உண்டாக்கியிருந்தன. கண்ணன் அதை உணர்ந்ததாலேயே இந்திர பூஜையை கோவர்த்தன பூஜையாக மாற்றியிருந்தான். இதனால் தேவேந்திரன் கோபமானான். பகவானின் அவதாரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சாதாரண மானிடச் சிறுவன் என்று மதிமயங்கிவிட்டான். ஒரு அற்ப சிறுவன் கூறியதை கேட்டு இந்த கோப்பர்கள் என்னையே அவமதித்து விட்டார்கள். நான் யார் என்பதை இவர்களுக்கு புரிய வைக்கிறேன். இவர்களுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் அழித்து புத்தி புகட்டுகிறேன் என்று வஞ்சம் கொண்டான் தேவேந்திரன். மேக கூட்டங்களை அனுப்பி பிருந்தாவனத்தின் மேல் பெருமழை பெய்யச் செய்தான். மழை என்றால் சாதாரண மழை அல்ல, பிரளயமே வந்துவிட்டதோ என்று அஞ்சும்படியான மழை. கூடவே சூறைக்காற்றும் சேர்ந்து கொண்டது. மரங்களை சாய்த்து வீடுகளை பறக்கச் செய்து இல்லங்களை துவம்சம் செய்து பிருந்தாவனம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. மக்கள், பசுக்கள், கன்றுகள் என எதற்கும் தங்குவதற்கு இடமே இல்லை. கோப்பர்கள் பயந்து போனார்கள். கிருஷ்ணா, தேவேந்திரனை பூஜிக்காததால் அவன் கோபம் கொண்டு விட்டான். இந்த கடுமையான மழை அவனால் தான் ஏற்பட்டிருக்கிறது. நீதானே கோவர்த்தன மலைக்கு பூஜை செய்யலாம் என்றாய். இப்போது நீதான் இந்த மழையிலிருந்தும் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். கண்ணன் பதறாமல் புன்னகைத்தான். ஓர் அதிசயம் நிகழ்த்தினான். கோவர்த்தன மலையை சிறிதும் சிரமமில்லாமல் பெயர்த்தெடுத்து தனது சுண்டு விரல் கொண்டு அந்த மலையை குடைபோல் பிடித்தான். எல்லோரும் இதன் கீழ் வாருங்கள் என்றழைத்தான். கோப்பர்கள், கோபியர்கள், பசுக்கள், கன்றுகள், இன்னும் அவர்கள் வளர்த்த பலவிதமான செல்ல பிராணிகள் மற்றும் உடைமைகளுடன் எல்லோரும் மதுசூதனன் குடைபோல் பிடித்த கோவர்த்தன மலையின் கீழ் தஞ்சம் புகுந்தனர். 121ஆம் பகுதி நிறைவடைந்தது.